சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகர் திரு அன்பன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கி மசோதா தாக்கலை நிறைவேற்றியிருக்காங்க. இதையொட்டி எதிர்க்கட்சிகளான கருத்துக்கள் எப்படி வைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க எதிர்க்கட்சிகள்? இது உண்மையிலே இது நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் நிறைவேறக்கூடாது அப்படின்றதுல 2 சிக்கல் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி 2 விஷயம். ஒன்று, ஐடியாலஜிக்கல் ரீதியாக பாஜக இதில் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒன்று, மகாத்மா காந்தியோடைய பேர் இருட்டடிப்பு செய்கிறாங்க. மகாத்மா காந்தி அவங்களுக்கு பிடிக்கல. அது அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். பாஜக ஆர்எஸ்எஸ்ஸால் வழி நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி. இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடு உருவாக்குனதில் மகாத்மா காந்தியோட ரோல் முக்கியமானது. ஸோ மகாத்மா காந்தி இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நோக்கமாக இருக்குது, தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த பேரை இருட்டடிப்பு செய்கிற மாதிரி இது இப்போ விக்ஷித் பாரத், அதாவது விபிஜி ராம்ஜி அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமோட பேரை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா மாநிலங்களுக்கு கூடுதலான நிதி சுமையை ஏற்படுத்தியிருக்காங்க. நேற்றைக்கு வரைக்கும் 90% ஆல்மோஸ்ட் அவங்க தான் கான்ட்ரிபியூஷன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க ஃபண்டு. இப்போ இனிமேல் நாங்கள் 60% கொடுப்போம், 40% நீங்கள் உங்கள் கை காசு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய சிக்கலான விஷயம். ஸோ இதை எதிர்க்கட்சிகள் இந்தியா பிளாக் கம்ப்ளீட்டாகவே இதை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டில் 2 அவையிலையும் இந்த சப்ஜெக்ட் நிறைவேறிச்சு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் 8 hours மேலே, குறிப்பாக நைட்டு 12 மணி வரையும் லோக்சபாலும் டிஸ்கஷன் போச்சு, அதே மாதிரி ராஜ்யசபாலும் டிஸ்கஷன் போச்சுங்கிறது முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஆக்கப்பூர்வமான சில கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி மத்திய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான், நமக்கு நல்லா தெரியும், மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதல்வர், புகழ்பெற்ற வியாபம் ஊழலோட சூத்திரதாரி அவர், முக்கியமான ஒரு நபர் அவர் தான் துறை அமைச்சர். ரொம்ப விளக்கம் கொடுக்குறாரு. இந்த சப்ஜெக்டில் என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் விளக்கம் கொடுக்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. அவர் கொடுக்குற விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்குது, மடைமாற்றும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ரொம்ப தங்களோட இருக்கிலிருந்து குரல் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, அந்த மசோதா நகலை கிழிச்சு தூக்கி விட்டு எரிஞ்சிருக்காங்க. அப்படியே எரிஞ்சு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி காரசாரமாக போயிடுச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான் தான் பேசி முடிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டார். குரல் வாக்கெடுப்பு மூலமாக கடைசியில் இதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ 2 வழியும் சப்ஜெக்ட் நிறைவேறிடுச்சு. அடுத்து ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று சட்டமாக போகுது அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ இங்கே எதிர்க்கட்சிகளுக்கு சப்ஜெக்ட் வருவோம். எதிர்க்கட்சிகள்கிட்ட அதாவது இது பற்றி ஆளும் அரசு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, மகாத்மா காந்தி பேர் இருட்டடிப்பு செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அவர் பேர் காணாமாக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. மகாத்மா காந்தியோட கொள்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க. குறிப்பாக நிறைய யோஜனா, இந்த உஜ்வாலா யோஜனா, இந்த நிறைய யோஜனான்ற ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாரத், சுவிச் பாரத், இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் வச்சுருக்க பேர் ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மகாத்மா காந்தி கண்ட இந்த ஸ்கீம்க்கெல்லாம் அவங்க பேர் வச்சாலும் மகாத்மா காந்தியோட படம் அங்கே இல்லை. அந்த கண்ணாடி மட்டும்தான் வைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது சவாக்கர் கண்ணாடினும் சில பேர் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி? அது ஒரு கண்ணாடி வச்சுட்டாங்க. நம்ம தான் கற்பனை பண்ணிக்கணும், அது மகாத்மா காந்தின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏன் நீங்கள் மகாத்மா காந்தி விஷயத்தை டச் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, மகாத்மா காந்தி கண்ட கனவை சுத்தமாக இருக்கிறதுக்காக நான் தூய்மை இந்திய திட்டத்தை சுவிச் பாரத் விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம், உஜ்வாலா திட்டம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய திட்டத்தை வச்சு நாங்கள் நிறைய செஞ்சிட்டோம், அவரோட கொள்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம், பேர் மூலமாக தான் அவர் கொண்டு போன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்தை எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரில. இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை மறைய மாட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்துக்கான விஷயத்தை இது பாசிட்டிவ், இது ஒரு பாசிட்டிவான சைன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா, 100 நாளுங்கிறத நாங்கள் 125 நாளாக மாற்றிருக்கோமே, ஸோ இது வளர்ச்சி தானே, இதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க? நேற்று வரைக்கும் 100 நாள் வேலை கிடச்சிருந்தவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 நாள் கிடைக்குது அப்படின்னு அவங்க ஹாப்பியாக தானே இருப்பாங்க. இதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க? இப்போ மக்களுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக அந்த திசை மாற்றுறாங்க அப்படிங்கிற ப்ளே பண்ணுறாங்க. இங்கே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ புதிய சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதை சர்ச்சைக்குள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதிய சட்டத்தில் கட்டாயமாக எல்லாருக்கும் வேலை கொடுத்தாகணும். அதாவது 2005 காங்கிரஸ் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வராங்க. இதோட விஷயம் என்னென்னா, கட்டாயமாக தகுதி உள்ள எல்லாருக்குமே, தகுதி உள்ள கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தகுதி உள்ள எல்லா மக்களுக்குமே 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி என்ன, உங்களுக்கு 100 நாள் கம்ப்ளீட்டாக ஒர்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயம் அறுவடை நாட்கள்
விதைப்பு நடக்கிற நாட்களில் 60 நாள் உங்களுக்கு இடைவெளி, இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஜாப் கிடைக்காது. ஒரு 60 நாள் கேப் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலராக சில விஷயங்கள்ல, அதாவது ரொம்ப முக்கியமாக வந்து இதில் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, தேவையின் அடிப்படையில் இந்த விஷயத்தில் வந்து யாருக்குனாலும் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ திருத்தப்பட்ட ஸ்கீமில் என்னன்னா, இது வந்து முன்கூட்டியே நீங்கள் பதிவு செஞ்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்த மாற்றி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, மக்களை மையமாக வச்சு தான் இந்த சட்டமே இருந்துச்சு. இப்போ இருக்கிற சட்டம் என்னன்னா, கவர்மெண்ட்டை, மத்திய அரசு மையமாக வச்சு தான் வந்து இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏற்கனவே இந்த விஷயத்தை எதுக்காக கடந்த யுபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் வந்து வறுமையை ஒழிக்கணும், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வறுமையை ஒழிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா, வளர்ச்சிக்கிற திட்டமாக அதை மாற்றுறாங்க. 2047 இந்தியா விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதமாக நகரப்போகுது. ஸோ அப்போ வந்து ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட் நோக்கி இந்த சப்ஜெக்ட் நகரப்போகுது அப்படின்ற மாதிரி திட்டத்தை விஷயத்தை அடிப்படையை மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் பேரில் மாற்றுறது மட்டும் விஷயம் கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 11 வருஷத்தில் கிராமப்புறத்தில் வளர்ச்சி மேலோங்கி இருக்கா? மக்கள்கிட்ட வறுமை ஒழிஞ்சிருச்சா? ஏன்னா நீங்கள் தான் இப்போ புள்ளிவிவர டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களோட இதில் இயங்குறது கிடையாது. ஏன்னா சம்மந்தப்பட்ட பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிடுறதுக்கு இந்த அரசு எங்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறாங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட பியூரோக்ராட்ஸே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வறுமை எந்த அளவுக்கு ஒழிஞ்சிருக்குங்கிற கிளியர் டேட்டாவே கிடையாது. அப்படி இருக்கும்போது வறுமை ஒழிப்புக்காக இருக்கிற திட்டத்தை எப்படி நீங்கள் வளர்ச்சிக்கிற திட்டம்ன்ற பேரில் நீங்கள் மாற்றுறீங்க? இதன் மூலமாக எப்படி வந்து இந்த விஷயத்தை நீங்கள் இருட்டடிப்பு செய்றீங்க அப்படின்றத பேச வேண்டியதாக இருக்குது. இது ஒரு சீரியஸான விஷயம். இவங்க இதில் பல அம்சத்தை கேட்டால் நாங்கள் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம், இதில் வந்து 100 நாளுங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 25 டேஸ் சேர்த்துறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்களே தவிர, நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இப்போ இனி என்னென்னா, இந்த சட்டம் நாளைக்கு நிச்சயமாக வந்து ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று இது சட்டமாக தான் மாறப்போகுது. மக்கள் மன்றத்தெலாம் போகணும். இதில் இருக்கிற மற்ற சிக்கலை மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்று. அடுத்ததாக இவங்க எதிர்க்கட்சி இருக்கிற ஒரு வாய்ப்பு உச்சநீதிமன்றம் தான். வழக்கு தொடுக்க வேண்டியது அதில் வாய்ப்பு, வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா சட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த சட்டமாக அடிச்சு டேரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் இதில் இருக்கிற பிரச்சனையை விலக்கி ஒரு வலிமையான வாதத்தை முன்வைக்கணும். வைக்காத பட்சத்தில் கடந்த காலத்தில் நடந்த பல்வேறு வகுப்பு விஷயத்தில் நடந்த மாதிரி, மற்ற விஷயத்தில் நடந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் கிளியராக இல்லைன்னா நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் இது வந்து என்ன சொல்கிறது, பாஸ் ஆகி அங்கேயும் வந்து ஒரு நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்ற மாதிரி தான். பாஜக அரசாங்கம் இதை எளிதாக கையாளுறாங்க. குறிப்பாக அதாவது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக தன்னை காட்டிக்கிறதுக்காக இது மாதிரி செயல் ஈடுபடுறாங்களா? முக்கியமாக என்ன விஷயம்னா, இப்போது ஏதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது வெளியுறவுத்துறை கொள்கை ரீதியாக யாராவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தபோது முதல்ல அவங்க செய்கிற வேலை வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த மகாத்மா காந்தியோட படத்துக்கு மாலை அணிவிக்கிறதும், அது புதினா இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், யாரை மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இதுதான் முதல் வேலையாக பாஜக எப்பவுமே கையாளுற விஷயம். அவங்க மகாத்மாவை முன்னிலைப்படுத்தி தான் இந்த உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை தன்னை பெருமிதம் கொள்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்திய நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற நாடு, ஒரு பணக்கார நாடுன்ற ஒரு சாயலில் போகிறாங்களோன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது இதில், இந்த விஷயத்தில். இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, கட்டாயமாக வந்து அவங்க வந்து எப்போவுமே செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி தான். எப்போவுமே வந்து இந்தியா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து அதாவது குறிப்பாக என்னுடைய ஆட்சியில், பிரதமர் மோடியினுடைய இந்த 10-11 ஆண்டு ஆட்சியில் மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. மக்கள் ரொம்ப வளர்ச்சி அடைந்த மக்களாக மாறிட்டாங்க. அதாவது விட்டா எல்லாரும் வந்து பீஸா பர்கர் சாப்பிட்றாங்க, எல்லாம் நல்லா மேற்கத்திய கல்ச்சர் நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அளவில் சில போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இங்கே வறுமையே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் வந்து எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை தரம் மாறின மாதிரியான தோற்றத்தை பல வகையில் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த திட்டத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளியராக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்க எதுக்கு ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தாமல் இருக்காங்க? கேஸ்ட் பேஸ் சென்சஸையும் மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் நடத்தக்கூடிய சென்சஸ் ஏன் வந்து நடத்தவே இல்லை? 2011 அப்புறம் 2021 நடத்திருக்கணும். 2021 கொரோனா பேண்டமிக் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். கொரோனா 21 முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ நம்ம 2026 இருக்கோம். 6 வருஷம் ஆயிடுச்சு. மேபி 5 to 6 இயர் ஆச்சு. இந்த 6 இயர்ஸில் வந்து ஏன் நீங்கள் வந்து சென்சஸ் பற்றி நீங்கள் நடத்தவே இல்லை? சென்சஸ் எடுத்தால் மட்டும்தான் மக்களோட இந்த வாழ்க்கை தரம் என்னன்றது தெரிய வரும். ரெண்டாவது கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்தால் தான் ஒவ்வொரு கேஸ்ட்டில் இருக்கிற மக்கள் எந்த கேஸ்ட்டில் இருக்கவும் எவ்வளோ வெல்ஃபேராக இருக்கான், எந்த கேஸ்ட்டில் இருக்கிறவன் எவ்வளோ பின்தங்கி இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் டேட்டாவை மறைக்கக்கூடிய கவர்மெண்ட்டால் நீங்கள் இருக்கீங்க. டேட்டாவே உங்கள்கிட்ட ப்ராப்பராக இல்லை உங்களுடைய இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்பட தான் விரும்புவீங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பல வெளிநாட்டு தலைவர் வரும்போது மகாத்மா காந்திங்கிற தலைவரை அதை இருட்டடி பண்ணிவிட்டு வேற ஒரு தலைவர் நிறுவ பார்க்குறாங்க. இவங்க நிறுவனம் நினைக்கிற தலைவர் வந்து பட்டேலோ அல்லது அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சவர்கர்லாம் அப்படி கொண்டு டக்குன்னு நிறுவ முடியாது. அது சிக்கல் இருக்குது. மற்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை இவங்க செலக்டிவாக நிறுத்துறது வந்து பட்டேல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு, ஏன்னா நேருக்கு ஆப்போசிட்டாக பட்டேல் நிறுவுறாங்க, மகாத்மா காந்திக்கு ஆப்போசிட்டாக யார் நிறுவ போகிறாங்கிறது தெரியல. மேபி அதுவும் சென்ட்ரிக்காக பட்டேல் சென்ட்ரிக்காக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வெளிநாடுகளில்
மகாத்மா காந்தியோட புகழ் அப்படிங்கிறது அது பல நூலகங்களில் புத்தகமாக இருக்குது, முக்கியமான இடத்துல போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் அங்கெல்லாம் உங்களோட விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. ஸோ வந்து அவரோட புகழ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஆனால் இவங்க செய்யக்கூடிய முயற்சி மூலமாக அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிற்போக்காக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது பட்டவரமாக தெரிஞ்சுட்டே இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக இது மாதிரியான 100 நாள் வேலை திட்டம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்திய கூட்டணியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயத்தை எழுப்புறாங்க. நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறீன்றீங்க, இந்த 100 நாள் திட்டத்தை 125 நாளாக மாற்றுறீங்க, நிறைய உள்பூசலாம் அதில் வைக்கிறீங்க. குறிப்பாக நீங்கள் ஆட்சி ஆளும் மாநிலங்களில் முக்கியமாக குஜராத்தும் சரி, உத்தரப்பிரதேசம் சரி, இன்றைக்கி கல்வித்தரத்தில் மிக தோல்வியடைந்த ஒரு மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 26,000 சிறுவர்கள் வந்து இன்றைக்கி பள்ளி படிப்பை இழந்திருக்காங்க. அந்த லட்சத்தில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க, நீங்கள் இதை பற்றி பேசலாமான்ற ஒரு எதிர்வினையெல்லாம் ஆட்டுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதெல்லாம் அவங்க வந்து பார்வையில் எடுத்துக்க மாட்டாங்களா பாஜக? இல்லை, அவங்க எப்படி தன்னுடைய நிர்வாக குறைபாடையும் தன்னோட ஆட்சியங்களில் இருக்கிற பிரச்சனை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் கேட்ட சரியான கேள்விக்கு கிளியரான பதில் வரல. ஸோ வராதனால அவங்களும் டிஸ்டர்ப் ஆகி தூக்கி எறிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, சிவராஜ் சிங் சவுகான் வந்து போயிட்டு பாஜகவுடைய டெல்லியில் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் நின்றுக்கிட்டு அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க, இதை மகாத்மா காந்தி பார்த்தாவே ரசிக்க மாட்டாங்க, இவங்களாம் வந்து எப்படி வந்து இந்தியாவுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி வருத்தப்படுவார். ரெண்டாவது, இந்த ஸ்கீமை வந்து மகாத்மா காந்தி தான் இதை வரவேற்பார், நாங்கள் கொண்டு வந்த அந்த ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இறந்து போனவரை வச்சு இவங்களும் ஒரு கதை கட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரவுடித்தனமாக குண்டர்கள் போல் செயல்பட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய பாஜக எப்படி தங்களுடைய குஜராத்லையோ இல்லை மற்ற ஸ்டேட்லையோ யூபியில் இருக்கக்கூடிய நிர்வாக குறைபாடு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மொத்தமாக இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இதில் முக்கியமாக பேசப்படுறது இந்திய கூட்டணி சார்ந்த திமுக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க வருகின்ற 24ஆம் தேதி. அது இவங்க செய்கிறது, இவங்க மட்டும்தான் செய்கிறாங்களா? அதை ஏன் செய்கிறாங்க? மற்ற மாநிலத்திலலாம் செய்கிறாங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபஸ்ட்டு ஏன் இந்த திமுக இதை ரொம்ப கவலைப்படுறாங்க, ஏன் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஐடியாலஜி ரீதியாக மகாத்மா காந்தி விஷயம் தனி, அதை விட்டுருங்க. நிர்வாக ரீதியான பிரச்சனை இப்போ பெரிய பிரச்சனை. இப்போ இந்த திட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அதிகமாக பலனடையக்கூடிய ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட, அதாவது ஒரு 30 கோடி மனித அந்த ஆற்றலை தமிழ்நாடு பயன்படுத்துது ஒவ்வொரு வருஷமும். அதுக்கு வந்து 12,000 கோடி செலவிடப்பட்டிருக்கு இது நாள் வரையும். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் காரணமாக 12,000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் பணத்தை பெற்று இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே இந்த 100 நாள் திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ஃபண்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. கேட்டால் இந்த பேரில் நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்க, ஸோ வந்து இந்த பணம் தவறாக கையாளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மாநில பாஜகவும் தேசிய பாஜகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஃபண்டு நமக்கு ஆல்ரெடி கல்வியில் பெண்டிங் அமௌண்ட் இருக்க மாதிரி இந்த திட்டத்துலையும் பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, ஊழல்னு சொல்லி குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஊழல் செஞ்ச நபர்கள் யாரும் கண்டுபிடிச்சி அவங்க வந்து நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்காங்க. சிபிஐ வச்சுருக்காங்க, இடி வச்சுருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்தால் நமக்கு தெரியல. பட் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த திட்டத்தை ரொம்ப கிளியராக தமிழ்நாடு கவர்மெண்ட் நீண்ட காலமாக ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பல விஷயங்கள், அதாவது வெறும் 100 நாள் வேலை திட்டங்கிறது இந்த கம்மா வேலை, நீர்நிலை பராமரிக்கிறது மட்டும் கிடையாமல் கிராமப்புறங்களில் நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகங்கள், ரேஷன் கடைகள், பிறகு வந்து கிராமப்புறத்தில் கூடிய இந்த சிமெண்ட் சாலைகள் இருக்குல்ல, இதெல்லாமே இந்த திட்டத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் பணியமர்த்தக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வரக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களா, அந்த ஊழியரோட மேன் பவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75% ஃபண்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இப்போ கிராமப்புறத்தில் ஒரு சாலை அமைக்கிறதுக்கோ, இல்லை ரேஷன் கடை கட்டுறதுக்கோ, இல்லை அங்கே இருக்க அங்கன்வாடி கட்டுறதுக்கோ, இதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு 75% ஃபண்டை வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. 25% அமௌண்ட் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டால் போதும். சரிங்களா? மற்ற கம்மா வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு 90% ஃபண்டுமே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக, இப்போ இவங்க மாற்றி அமைச்சிருக்க திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ திரும்ப தேவைப்படுது? 4,600 கோடி தேவைப்படுது. அவ்வளோ அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில், இப்போ ஜனாதிபதி ஒப்புதல் பெற்றுச்சுன்னா புதிய சட்டமாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 இயரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 4,600 கோடி எடுத்து வச்சது மட்டும்தான் இதனால் வரையும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஏன்னா இப்போ வந்து 100 நாளுங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 25 நாள் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த 25 நாளுக்கும் சேர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 40% ஃபண்டை கொடுக்கணும். ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கூடுதலான நிதி சுமை இதில் ஏற்பட்டிருக்குங்கிறது முக்கியமான விஷயம். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திட்டம் மத்திய பிரதேஷ் பாஜக கூட எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பின்பற்றாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் இதில் ஆக்கப்பூர்வமாக நிறைய ஒர்க் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,000 கோடி வருஷத்துக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டை பெற்று நிறைய திட்டத்தை செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பஞ்சாயத்து அலுவலகம் கட்டதாக இருக்கட்டும், கிராமப்புற சாலைகள்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எந்தளவுக்கு இது ஆக்டிவாக யூஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு பெரிய சிக்கல் காத்திருக்கு இந்த விஷயத்தினால.
40% அமௌண்ட்டுங்கிற 4600 கோடிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நமக்கு கல்வி சார்ந்த நிதியே பெரிய சிக்கலாக போயிட்டுருக்கு. மற்ற மெட்ரோ திட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து சில ஸ்கீம்ஸ்க்கு அவங்களே வந்து ஃபண்ட் ஒதுக்கி மெட்ரோ திட்டம் செஞ்சுட்ருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4600 கோடி இந்த விஷயத்துக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் நிச்சயமாக எடுத்து வைக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக எழுதி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்ன வாக்குறுதியை பல இடத்துல இவங்க நிறைவேற்ற முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் கேள்விக்குறியா இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு பெனிஃபிட் போல. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கே அவங்க சர்வீஸே கவர்மெண்ட் செஞ்சு முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடிச்சுட்டு போனவங்களுக்கே இன்னும் இந்த பெனிஃபிட் செட்டில் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரியான சிக்கல் இருக்கும்போது இனி ஒவ்வொரு வருஷமும் 4600 கோடி எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து மற்ற விஷயத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குவாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறி. ஸோ வந்து கட்டாயமாக இந்த திட்டம் ஒரு முடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட போது தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 88.5 லட்சம் மக்கள் இதில் வந்து ஒரு பதிவு செஞ்சு இதில் ஒவ்வொரு வருஷமும் பயன்பெறக்கூடிய ஒரு பெனிஃபிஷியராக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ இவங்களுடைய நிலைமைங்கிறது நிச்சயமாக கேள்விக்குறி நோக்கி தள்ளப்பட போகுது. அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுற விஷயத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துறோம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது வந்து அந்த திட்ட முன்மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஒர்க்கை தாண்டி கூடுதலான சில ஒர்க்கை தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறான்னு வைங்களேன், செஞ்சேன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டையும் யூனியன் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. எவ்வளோன்னு கேட்டு அந்த விஷயத்தை கொடுத்துருவாங்க. அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ வந்து இப்போ இதன் மூலமாக கிராமப்புறத்தில் எந்த அளவுக்கு வேணாலும் வளர்ச்சியை கொண்டு போக முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி. ஆனால் இப்போ என்னென்னா கூடுதலான செலவு நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணுன்ட்டாங்க. இப்போ இந்த புதிய திட்டத்தில் கூடுதலான விஷயத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 40% அமௌண்ட்டு இல்லை கூடுதலாக போச்சுன்னா அதுவும் நாங்கள் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீமில் என்னென்னா இந்த பணத்தை கையாளுறதுல யாருக்கு அந்த பணத்தை நிர்வகிக்கிறதுல இந்த திட்டத்தை நிர்வகிக்கிறதுல யாருக்கு ரோல் இருக்கும் அப்படின்னா கிராம நிர்வாகத்துக்கும் மாநில அரசுக்கும் ரோல் இருக்குது. இப்போ என்னென்னா மத்திய அரசுக்கும் ரோல் ஆகிடுச்சு. இப்போ மத்திய அரசையும் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் வச்சுருக்காங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த திட்டத்துக்கான ஃபண்டு ஒதுக்க போகிறாங்களாம். அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கணும். யூபிக்கு தான் அதிகமான ஃபண்டு போகுது. இப்போ இந்த பேட்டர்னே மாறப்போகுது இந்த புதிய திட்டத்தின் மூலமாக. ஸோ வந்து நிறைய நெருக்கடி இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கேன் இந்த திட்டத்தின் மூலமாக. கலைஞருடைய கனவு இல்லம் வீடு இருக்குல்ல, அந்த திட்டம் கூட இதன் அடிப்படையில் நடந்திருக்கு. ஏன்னா அந்த திட்டத்தினுடைய கன்செஷன் வேணுங்கிற மேன் பவர் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேன் பவர் கூட இந்த 100 நாள் லேபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு திட்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் மக்களுடைய நிலைமைங்கிறது ஒரு கேள்விக்குறியான இடத்துக்கு நகரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக பாஜக ஒரு திட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் அப்படின்னு இருக்கும். அவங்களோட பிளானே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு ஒரு முடிவெடுப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அவங்களோட சூழ்ச்சி இருக்குது, என்ன அவங்க திட்டம் என்ன இதுக்கு பின்னாடி? இது என்னென்ன நல்ல ஒரு கேள்வி இது. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் 2005 இந்த திட்டத்தை கொண்டு வராங்களே, இது கொண்டு வரதுக்கு முன்பு அதாவது 100 நாள் கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், புவர் மக்கள், ஏழ்மையான மக்கள், அந்த மக்களுக்கு வருஷத்தில் உங்களுக்கு 100 நாளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துகிறேன். அந்த 100 நாளுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு மீதி இருக்கக்கூடிய 225 நாட்களையும் நீங்கள் வாழலாம், 235 நாட்களையும் நீங்கள் வாழலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கிறாங்க. இது மூலமாக என்ன நடக்குது தெரியுங்களா? கிராமத்தில் காலங்காலமாக ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு கட்டமைப்பு இருக்கும். நகர கட்டமைப்பு வேறு நம்ம பார்த்துருவோம். கிராம கட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அந்த ஊரினுடைய செல்வந்தரை சார்ந்து அந்த செல்வந்தரை சுற்றி குறிப்பாக அந்த செல்வந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் டாமினேஷன் கொண்ட நபராக இருப்பார். ஒரு சாதி கட்டமைப்போடு தான் இன்றைக்கும் கிராமங்கள் இருக்குது. நம்ம முற்போக்கு மாநிலம் பேசக்கூடிய தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கிராமங்கள் சாதி கட்டமைப்பு தான் இருக்குது. ஏன்னா சாதி ஆணவ கொலைகள் அதிகமாக கிராமப்புறங்களில் தான் நடக்குதுங்கிறது நம்மளும் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்புகளுடைய அந்த இறுக்கத்தை இந்த மாதிரியான திட்டம் வந்து அது உடைக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பண்ணையார் இருப்பார். அந்த பண்ணையார் லேண்டை வச்சுருப்பார். அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஏழ்மை மக்கள், அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மக்களாக இருப்பாங்க. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையார் நம்பி அவர் நிலத்தில் வேலை செஞ்சு தங்களோட வாழ்வாதாரத்தை போக்கிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து சம்பளமே கிடையாது, ஜஸ்ட் நெல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு மினிமம் காசு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த திட்டத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் இனிமேல் அந்த ஒரு மக்கள், அந்த ஏழை மக்கள், நம்ம இந்த பண்ணையரை சார்ந்து இருக்க தேவையில்லை, கவர்மெண்ட் தான் நமக்கு வந்து வேலை கொடுக்குது, இது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு மாதிரிங்க, இது அப்படி தான் பார்க்கணும். சரி, அப்படி இருக்கும்போது 100 நாள் வேலை அப்படிங்கும்போது அதை வச்சு நான் எஞ்சி நாட்டில் நான் வாழ்ந்துக்கிறேன். இந்த பண்ணையர்கிட்ட போயிட்டு நான் வந்து சாமி கொடுங்க சாமி அப்படின்ற ஒரு நிலைமை அந்த பேட்டர்னை உடைச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதை காலி பண்ணுறது இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதை துணிஞ்சு அடிச்சிருக்காங்க. இதை வந்து 2014 அவங்க செஞ்சுருக்கலாம். ஆனால் 2014 அவங்க செய்யலை. ஏன்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில் பயனடையக்கூடிய நிறைய வாக்காளர்கள் பாஜக வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்து இவ்வளோ நாட்கள் நகர்ந்து வர இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் 3 வருஷத்தில் இந்த பேட்டர்னை மாற்றி அமைப்பாங்க. இதனால் அந்த மக்களோட எதிர்ப்பை இவங்க மாற்றி அமைக்கிறதுக்கான சில திட்டத்தையும் வகுப்பாங்க. ஸோ இது மூலமாக 2 பெனிஃபிட். மகாத்மா காந்தியோட பேர் ரிலேட்டட் செஞ்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த
பழைய கிராமப்புறத்தில் கூடிய சாதி கட்டமைப்பு நம்ம இருக்கணும் நம்ம. ஏன்னா நாளைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ஒதுக்காமல் போச்சுன்னா அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த பண்ணையாரை நோக்கி அவங்ககிட்டயே வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளப்படுவாங்க. ஒன்று அப்படி போய் ஆகணும், அப்படி இல்லாட்டி வேலை வாய்ப்பாக நகரத்தை நோக்கி வந்தாகணும். ஸோ வந்து இப்படி தான் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிற விஷயமெல்லாம் பாஜக செஞ்சுட்டு இருக்குன்னு தான் பார்க்க முடியும். அழகாக நேயர்களுக்கு விளக்குனீங்க. உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.